தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 4/5/2016 புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 1:08 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு அக்கினி நட்சத்திரம் ஆரம்பம். அக்கினி நட்சத்திரம் வந்துவிட்டாலே சுப காரியங்களை எல்லாம் விளக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இன்றையிலிருந்து, அதாவது 4/5/2016 28/5/2016 வரைக்கும் அக்கினி நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் இருக்கின்றது. அதாவது வைகாசி 15 வரை. இந்த நாட்களிலே மங்கள நிகழ்ச்சிகளை தவிர்ப்பதுதான் நல்லது. வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே ஆலயங்களிலே எல்லாம் சிவனுக்கு மேலே சொட்டு சொட்டாக நீர் வடிவது போலவெல்லாம் வைத்திருப்பார்கள். இப்படியெல்லாம் வைப்பதற்கு காரணம் அக்கினி நட்சத்திரத்தினுடைய தொடக்கம். எனவே இந்த நாட்களிலே ஒரு மங்கள நிகழ்ச்சிகளை நடத்துவதை தவிர்ப்பதுதான் நல்லது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். நந்திக்கு எத்தனையோ திருக்கோயில்கள் இருக்கின்றன. எல்லா சிவாலயங்களிலும் நந்தி இருக்கும். அப்படிப்பட்ட நந்தியை இன்றைக்கு மாலை நேரத்திலே, பிரதோஷ நேரத்திலே நாம் சென்று வழிபட்டால் நல்லது நடக்கும். நந்தி கொம்பு வழியே நாயகனாம் சிவபெருமானை பார்க்க வேண்டும். சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி, சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி, கவனமுடன் இருக்கின்ற இனிய நந்தி, கையிலே நடம்புரியும் கனிந்த நந்தி, வேந்தன் நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திருப்புன்கூரில் சாய்ந்த நந்தி, செவிசாய்த்து அல்கொடுக்கும் செல்வ நந்தி என்றெல்லாம் நந்தியை பற்றி சொல்வது வழக்கம். அதிலே ஒரு பத்தி இருக்கும். பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி, பார்வதியின் சொற்கேட்டு சிரிக்கும் நந்தி, நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி, நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி என்று இருக்கும். பொதுவாக ரகசியங்களை எல்லாம் காப்பாற்றுகின்ற ஆற்றல் இந்த நந்திக்கு உண்டாம். நம்முடைய கோரிக்கைகளை நந்தியம்பெருமான் முன்னிலையிலே நாம் நினைத்துக் கொண்டால் அது உமையவளிடமும் சிவனிடமும் சொல்லி அதற்கு நிவர்த்தி செய்வதற்கு வழிவகுத்து கொடுப்பாராம். அதனால்தான் இன்றைக்கு ஆலயங்களிலே பிரதோஷ நேரத்திலே ஏராளமாக கூட்டங்கள் வருகின்றன. வேந்தன்பட்டி என்று ஒரு அழகான ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்திலே இருக்கிறது. முழுமையாக நெய் திருமேனி, நெய்யிலேதான் அதற்கு அபிஷேகங்கள் நடைபெறும். அந்த நெய் அபிஷேகத்தை நடைபெறுகின்ற பொழுது கண்குளிர நாம் காணலாம். ஒரு எறும்பு ஈ கூட அதிலே மொய்ப்பது இல்லை. அது மட்டுமல்ல, ஆண்டாண்டு காலமாக, 100 ஆண்டு காலமாக அந்த திருக்கோயிலில் அந்த நந்திக்கு சாத்தப்படுகின்ற நெய்யை அப்படியே வலித்து எடுத்து ஒரு கேணியிலே நிரப்புகின்றார்கள். அந்த கேணிக்கு பெயர் நெய்க்கிணறு என்று பெயர். அந்த நெய்க்கிணறு உயர்ந்து கொண்டே வருகின்றது. அதிலே இருக்கின்ற அந்த நெய்யும் எந்தவிதமான வாடையும் வருவதில்லை. அதிலும் ஈ எறும்புகள் மொய்ப்பதில்லை. காரணம் அந்த நந்தியினுடைய அருள். அதேபோல வித்தியாசமான நந்திகள் தமிழகத்தில் ஏராளமாக இருக்கின்றன. திருப்புன்கூருக்கு சென்றால் நந்தனாருக்காக நந்தி விலகிய இடம். அதை பற்றி உங்களுக்கு பிறிதொரு முறை விளக்கமாக சொல்லலாம் என்று இருக்கின்றேன். நந்தனார் மலைபோல் கிடக்கும் பிள்ளாய் நீ விலகு என்று சொன்னார், அது விலகியது. அதேபோல நீங்கள் தஞ்சையிலே உள்ள பெரிய கோவிலுக்கு சென்றால் பிரம்மாண்டமான நந்தி இருக்கும். இப்படிப்பட்ட நந்திகள் உங்களூர் ஆலயங்களிலும் இருக்கும். அந்த நந்திக்கு உகந்த நேரம் மாலை நேரம். அங்கே அபிஷேகங்கள் நடக்கின்ற பொழுது பாலால் அபிஷேகம் செய்தால் உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பன்னீரால் அபிஷேகம் நீங்கள் செய்து பார்த்தால் உங்களுடைய கண்ணீருடைய வழிவகுக்கும். அது மட்டுமல்ல, இளநீரால் அபிஷேகம் செய்தால் எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். விபூதி அபிஷேகத்தை பார்த்தால் வியக்கும் வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இப்படி 18 விதமான அபிஷேகங்களை எல்லாம் பார்த்து முடித்த பின்னாலே நந்தியின் முன்னாலே சிவபுராணம் பாட வேண்டுமாம். அப்படி பாடுகின்ற பொழுது ஈசன் அடி வாழ்க எந்த அடிவள், அப்படி நாம் சிவபுராணம் பாடுகின்ற பொழுது இறைவன் புகழ் பாடினால் நமக்கும் வாழ்க்கையிலே புகழ் கிடைக்கும். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று வாழ்க வாழ்க என்று இறைவனை வாழ்த்த வேண்டிய நேரம் அந்த நேரம். அதற்கு பின்னாலே உற்சவ விக்கிரகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அந்த ரிஷப வாகனத்திலே வைத்து சுற்றி வருவார்கள். அப்படி பிரதோஷம் சுற்றி வருகின்ற பொழுது 4 மூலைகளிலும் தீபம் பார்க்கப்படும். அதிலே குறிப்பாக தென்மேற்கு மூலையிலே தீபம் பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே எதெல்லாம் நீங்கள் நடைபெறாது என்று நீங்கள் நினைத்தால் கூட அந்த காரியத்தை எல்லாம் நடத்தி காட்டுகின்ற ஆற்றல் நந்திக்கு உண்டு. நந்தியின் அருளுக்கு உண்டு. அந்த நந்தியின் அருளுக்கு முழுமையாக பாத்திரமாக வேண்டிய நாள் இந்த நாள். எத்தனை தோஷங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த தோஷங்களை விலக்குகிற ஆற்றல் இந்த பிரதோஷ வழிபாட்டிற்கு உண்டு. எனவே பிரதோஷ தந்தைக்கு முறையாக விரதம் இருந்து நந்திக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து உமையவளையும் சிவனையும் வழிபட்டு வந்தால் உற்சாகத்தோடு வாழ்க்கையில் பணிபுரிய இயலும். வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே,
போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேருகின்ற நாள். பொது வாழ்விலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். புத சுக்கிர யோகம் இருப்பதாலே பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். வரவு திருப்திகரமாக இருக்கும். வாங்கல் குடுக்கல்கள் ஒழுங்காகும். உத்தியோகம் மற்றும் தொழில் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும். சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் கூட நண்பர்களின் ஒத்துழைப்போடு இன்று நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரப்போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். சொல்லை செயலாக்கி காட்ட முன்வருவீர்கள். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யலாமா என்ற எண்ணம் மேலோங்கும். என்ன இருந்தாலும் 7ஆம் இடத்திலே செவ்வாய் சனி சேர்க்கை. எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகமாகவே இருக்கலாம். ஒரு சிலருக்கு எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். எனவே ரண சிகிச்சைகள் செய்யும் சூழ்நிலை கூட உருவாகலாம். மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வது நல்லது. மதிய நேரத்திற்கு மேல் அலைபேசி வழி தகவல் ஆச்சரியம் அளிக்கும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வருகின்ற நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கின்ற நாள். முக்கிய புள்ளிகளின் உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வருமானம் போதுமானதாக இருக்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று திட்டங்கள் தீட்டியிருந்தால் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குரு 3லே இருக்கிறார். விலகிச் சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேரும் வாய்ப்பும் உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு விருப்பங்கள் நிறைவேறும் நாள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே அதிக கவனம் செலுத்துவீர்கள். ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு மீனராசியிலே சஞ்சரிக்கின்றார். எனவே உங்களுக்கு தந்தை வழியில் இருந்த தகராறுகள் அகலும். முன்னோர் வழி சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். வியாபார விரோதங்கள் விலகும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். திடீர் தனவரவும் உங்களுக்கு உண்டு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைவாக இருப்பதால் நீங்கள் அதிக கோபத்தால் அமைதியை இழக்க நேரிடும். அருகில் உள்ளவர்களை நீங்கள் அனுசரித்து செல்வதுதான் நல்லது. வாங்கல் குடுக்கல்களிலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை. நண்பர்களை நம்பி ஏதேனும் காரியத்தை ஒப்படைத்திருந்தால் மீண்டும் உங்களிடமே திரும்பி வரலாம். வக்கிரகுருவின் ஆதிக்கம் இருப்பதனாலே வந்த வரன்கள் கூட வாயிலை தேடி வந்து மீண்டும் திரும்பி போய்விடும். எனவே கல்யாண கனவுகள் கூட நனவாகவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இன்றைக்கு நந்தியை வழிபாடு செய்யுங்கள். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் விரைவில் தென்படும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள். மாற்று கருத்துறையோர் மனம் மாறுவர். மணமாலை சூடுகின்ற வாய்ப்பும் வரும். பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கலாம். இடமாற்றம் வீடு மாற்றங்களும் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து நெய்யும் நாள். பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக தீர்ந்து கொண்டே இருக்கும். லாபஸ்தானத்திலே ராகு இருப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. கிளைத்தொழில் தொடங்கலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். நேற்று பாதியில் இந்த பணி இந்த மீதியும் தொடரும். வருங்கால நலன் கருதி புதிய திட்டங்களை எல்லாம் தீட்டும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, புகழ் மிக்கவர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவி செய்யும் நாள். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வரலாம். நந்தி வழிபாட்டில் முழு கவனமும் செலுத்துங்கள். நாடாளும் யோகம் முதல் வீடாளும் யோகம் வரை உள்ள நேரம் இந்த நேரம். செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் அரசியலில் செல்வாக்கு மேலோங்கும். அதிக பிரயாசம் எடுத்தும் முடியாத காரியங்கள் இன்றைக்கு முடிவடையப் போகின்றன. அது மட்டுமல்ல, இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைத்துக் கொடுக்க 10ல் இருக்கக்கூடிய குரு பகவானின் அருட்பார்வை கிடைக்கிறது. குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் போதுமான அளவுக்கு வருமானம் உங்களுக்கு வந்து சேரும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். நீங்கள் எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடியே நடக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள். வீட்டு தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும். திருமண தடை அகலும். பாகப் பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிவகுத்து கொடுப்பார்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குடும்ப சுமை கூடுகின்ற நாள். கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். குரு 8லே இருக்கின்ற பொழுது வக்கிர இயக்கத்தில் இருப்பதால் ஓரளவு நன்மையை கொடுக்குமே தவிர என்ன இருந்தாலும் ஆரோக்கிய தொல்லை உண்டு. உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ ஏதேனும் ஒரு விதத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். வாகன பழுதுகள் அதிகரிக்கிறதே என்று கூட நீங்கள் கவலைப்படுவீர்கள். வாகன மாற்றம் செய்யும் சிந்தனை கூட உங்களுக்கு மேலோங்கலாம். ஏமாற்றத்தை தவிர்க்க விழிப்புணர்ச்சியோடு செயல்படும் நாளாக இந்த நாளை கருதுங்கள். கும்பராசி நேயர்களே, ஜென்மக்கேது. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள்.
சுற்றி இருப்பவர்கள் உங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். கல்விக்காக எடுத்த முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி உண்டு. இடமாற்றம், வீடு மாற்றங்கள் இனிமை சேர்க்கும். மீனராசி நேயர்களே, சோதனைகளை வென்று சாதனை படைக்கும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். சுறுசுறுப்பாக இயங்குகின்ற நேரம். கட்டிடப்பணி பாதையில் இருக்கிறது என்ற கவலை மாறும். தேவையான நேரத்திற்கு தேவையான அளவிற்கு உங்களுக்கு பணம் வந்து சேரும். ஆலய வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. வியாபார விரோதங்கள் விலகும். இன்றைக்கு பிரதோஷம் என்பதால் நந்தியை வழிபட்டு நலம் காணுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.